ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். சில காரணங்கள்னால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தது. இனி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் செய்யப்படும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட்டிங் 2 ஹெட்டிங்காக இருக்குது, ஓகேங்களா? லெஃப்ட் மார்ஜின் நம்மளுக்கு என்ன வரும்? 10 வரும். ரைட் மார்ஜின் 75. இதுதான் நம்ம மார்ஜினாக செட் பண்ணுவோம். ஓகே, 2 ஹெட்டிங்காக இருக்கனால கால்குலேஷன் இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கு ஒரு கால்குலேஷன், செகண்ட் ஹெட்டிங்க்கும் ஒரு கால்குலேஷன் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இந்த மெடிக்கல் செக்அப் டன் டூ ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அடிப்போம்? THED அப்படிங்கிறத நம்ம அடிப்போம். தி ஸ்கூல் அப்படிங்கிறது, ஓகேங்களா? இப்போ மெடிக்கல்லேருந்து ஸ்கூல் வரைக்கும் ஒரு ஹெட்டிங், அதுக்கான கால்குலேஷன் ஃபார்மேட் பிரகாரம் 65, அதோட கவுண்டிங் ஸ்பேஸோடு சேர்த்து 35, மைனஸ் பண்ணால் 30, 2ஆல் டிவைட் பண்ணுறோம், அந்த கிடைக்கிற வேல்யூ கூட 10ஆல் ஆட் பண்ணிக்கிறோம், சரிங்களா? மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம், 25. 25வது டிகிரியில் இந்த மெடிக்கல் செக்அப் டன் டு தி ஸ்கூல் அப்படிங்கிறத அடிக்கிறோம், ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஹெட்டிங் அடித்ததுக்கப்புறம், சரிங்களா, இந்த ஹெட்டிங் அடுத்த ஹெட்டிங் அடிக்கிறோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் இடையில ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணும், சரிங்களா? ஓகேங்களா? அப்போது அந்த ஹெட்டிங் அடிக்கிறீங்க, அதுக்கு அடுத்த லைன் வருவீங்க, அதில் அடிக்காமல் அதுக்கு அடுத்த லைன், சரிங்களா? அப்போ இந்த 2 ஹெட்டிங் இடையிலே ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா? ஓகே, ஒரு ஹெட்டிங் அடிச்சுட்டு ஸ்பேஸ் விட்டு அடுத்த ஹெட்டிங் நம்ம அடிக்கணும். ஸோ இதுக்கு எப்படி கால்குலேஷன் பார்த்தோம்? அதே மெத்தட் தான் இந்த ஹெட்டிங்க்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே, ஸோ ஃபார்மேட் பிரகாரம் 65, அதோட கவுண்டிங் 36, சரிங்களா? மைனஸ் பண்ணால் 29 வரும். இப்போது இந்த 29 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 30 மாற்றிட்டு அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அப்போ 15, அது கூட 10 ஆட் பண்ணால் 25. அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 25 தான், சரிங்களா? 2 ஹெட்டிங்குமே நம்மளுக்கு 25வது டிகிரிலாம் அடிக்கிறோம், சரிங்களா? ஓகே, அடுத்து இங்கே கால்குலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலமில் இருந்து, ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் காலமில் இருந்து தான் கால்குலேஷன் பார்ப்போம், சரிங்களா? ஓகே, இந்த லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் வேல்யூஸ் இருக்குது. ஹெட்டிங் பெருசா இல்லை வேல்யூஸ் பெருசா? இந்த காலம்லேயே, இந்த டோட்டல் காலம்லேயே எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். அது ஹெட்டிங்காகவும் இருக்கலாம், இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படிங்கிறதும் இருக்குது, சரிங்களா? இப்போது ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் அப்படிங்கிறது 7 டிஜிட்டில் இருக்குது, ஓகேங்களா? உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு, எத்தனை டிஜிட்டில் இருக்குது அப்படிங்கிறது, சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. வேல்யூஸ்லேயே 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ காலம்லேயே எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு, சரிங்களா? இது 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ நம்ம இதோட கவுண்டிங்கை தான் கன்சிடர் பண்ணணும், இதோட கவுண்டிங் தான் நம்ம எடுத்துப்போம், சரிங்களா? ஸோ இதுக்கான கால்குலேஷன் என்ன? ரைட் மார்ஜின் 75, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. மைனஸ் இந்த லாஸ்ட் காலமில் எது பெருசு? ஹெட்டிங்கோட வேல்யூ தான் பெருசு, அதோட கவுண்டிங் 7, சரிங்களா? அது கூட +2 ஆட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஹோலாவே +2 ஆட் பண்ணுவோம், சரிங்களா? அது ஏன் அப்படிங்கிறதுனா, நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சிலை வச்சு கோடு போடுவோம் இல்லையா, இந்த காலம் லைன் போடுவோம். இதுக்கு முன்னாடி பின்னாடியும் நம்ம ஸ்பேஸ் விடணும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் மீன் பண்ணி தான் நம்ம இங்கே +2 ஆட் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, அப்போது 7 கூட +2 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 9 வரும். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 75 - 9 66. இதை அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம், 66 மைனஸ் அடுத்த காலம் பார்க்கணும், சரிங்களா? இதில் தர்மபுரி, இந்த PURI புரி அப்படிங்கிறது இங்கே வரும், சரிங்களா? அப்போ ஃபுல்லாக அடிக்கிறப்போ தர்மபுரி, அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 10. அப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு அப்படிங்கிறத பார்க்கணும். உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட் தான் இருக்குது. அப்போ காலம்லேயே எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு, 10, சரிங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம +2 ஆட் பண்ணால் 12 வரும். ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம், 54 அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க, மைனஸ். ஸோ இந்த காலம் பாருங்கள், இதில் சேலம் அப்படிங்கிறது 5 டிஜிட்டில் இருக்குது, சரிங்களா? ஹெட்டிங் 5 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்க்கணும். 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ காலம்லேயே, ஹோல் காலம்லேயே எது பெருசு? நம்மளுக்கு வேல்யூ தான் பெருசு. ஏன்னா இது 5 தான், வேல்யூ 6 டிஜிட்டில் இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த 6 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும், சரிங்களா? அப்போது 6 + 2 8, மைனஸ் பண்ணால் 46. இதை அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க, மைனஸ், சரிங்களா? அடுத்தது இந்த காலம். இதில் திருவாரூர், இது 10 டிஜிட்டில் இருக்குது,
இதோட கவுண்டிங் 10. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? 6 தான் பெருசு. 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ காலம்லேயே நம்மளுக்கு ஹெட்டிங் தான் பெருசு 10. 10ங்கிறப்போ நம்ம 2 ஆட் பண்ணிக்குவோம். 12 மைனஸ் பண்ணால் 34. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்கேல் பென்சிலை வச்சு கோடு போடுறோம் இல்லையா, அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? இது கூட, அதாவது கிடைச்ச வேல்யூ கூட, லைனோட வேல்யூ தானே கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த கிடைச்ச வேல்யூ கூட +2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 இடத்துல நம்ம வந்துட்டு +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இதை மறந்துடவே கூடாது, சரிங்களா? நீங்கள் ஃபைண்ட் பண்ண இந்த வேல்யூவில் வச்சு அடிச்சிங்கன்னா எல்லாமே மாறி மாறி போயிடும். ஸ்டேட்மெண்ட்டு மொத்தமாகவே ஹோலாகவே தப்பாயிரும். 2 இடத்துல +2 ஆட் பண்ணுறோம், மறந்துடாதீங்க. ஒரு தடவை கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா இன்னொரு தடவை ஒன்ஸ் டக்குன்னு செக் பண்ணிடுங்க, கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது, கால்குலேஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா பதட்டத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, டென்ஷனில் தப்பாக கால்குலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே என்ன ஆயிரும், தப்பாயிரும். அப்புறம் அது இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா டென்ஷன் தான் ஆகும், சரிங்களா? ஓகே, 2 இடத்துல வந்துட்டு +2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். அப்போது இந்த 66 கூட 2 ஆட் பண்ணால் 68, 54னா 56, 46 கூட +2 ஆட் பண்ணால் 48, 34னா 36. இப்போ நம்ம இந்த டிகிரி, இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், சரிங்களா? இந்த டிகிரியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்துட்டு லைன் வேல்யூஸ், இது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற வேல்யூஸ். அதுதான் இங்கே வந்துட்டு நான் ரைட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன கால்குலேஷன் பார்க்கணும்? டீட்டெயில்ஸ் ஓக்கு பக்கத்தில் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ இதை நம்ம ஃபுல்லாக அடிக்கணும், ஆஃப் அப்படின்னு அடிக்கணும், சரிங்களா? டீட்டெயில்ஸ் ஆஃப் டிசீசஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? இப்படி ஃபுல்லாக அடிக்கிறப்போ இந்த டாட் வந்துட்டு வைக்கக்கூடாது, ஓகேங்களா? இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 19, ஓகேங்களா? இப்போ இதுக்கான கால்குலேஷன் எப்படி பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுத்துக்கணும். லைன் வேல்யூங்கிறது என்னது? இதுதான் ஃபஸ்ட்டு காலம். அப்போ 34 லெஃப்ட் மார்ஜின் 10 இருக்கு இல்லையா, அதை மைனஸ் பண்ணுங்கள். லைன் வேல்யூ கூட லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணிங்கன்னா 24 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங் என்னன்னு சொன்னேன் 19, ஓகேங்களா? அதை நம்ம வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 வரும். இந்த 5 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 5ஐ 6ஆக மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போ 3 வருது. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அது கடைசியாக ஆட் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அப்போ 13வது டிகிரியில் டீட்டெயில்ஸ் ஆஃப் டிசீசஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அடிக்கிறோம். எத்தனாவது டிகிரி? 13வது டிகிரியில் டீட்டெயில்ஸ் ஆஃப் டிசீசஸ் அப்படிங்கிறது அடிக்கிறோம். இது எல்லாமே 10வது டிகிரியில் அடிக்கிறோம். ஒரு லைன், சரிங்களா? அதாவது ஒரு ரோ அடித்ததுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம வந்துட்டு அடுத்த லைன் வருவோம். இது எல்லாத்துக்குமே பொதுவானது, சரிங்களா? இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. இப்போது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன, இப்போது திருவாரூர் அப்படிங்கிறது இந்த காலம் வந்துக்கோங்க, சரிங்களா? இந்த காலமில் ஹெட்டிங் பெருசா வேல்யூ பெருசா? ஹெட்டிங் தான் பெருசு, அது 10. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 தான் பெருசு. அப்போ ஹெட்டிங் தான் இந்த காலம்லேயே நம்மளுக்கு பெருசு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 36. இங்கிட்ட இருந்து தானே போகணும், கீழேருந்து தான் போகணும். 36, சரிங்களா? ஓகே, 36வது டிகிரியில் திருவாரூர் அப்படிங்கிறத அடிப்பீங்க, ஓகேங்களா? அப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஹெட்டிங்க்கு அந்த உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தோம், 6 டிஜிட் தான் பெருசுன்னு பார்த்தோம். அதை வந்துட்டு சென்டர் பண்ணணும், சரிங்களா? பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ சென்டர் பண்ணணும் அப்படின்னாலே என்ன பண்ணணும்னா, ஹெட்டிங்கோட கவுண்டிங் என்ன? 10, இதோட கவுண்டிங் 6. டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மைனஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ 10ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? நம்மளுக்கு 4 வரும். டிஃப்ரென்ஸ் 4. முன்னாடி 2 வேல்யூ மனசுக்குள்ளேயே, முன்னாடி 2 வேல்யூவை விட்டுருங்க, பின்னாடி 2 வேல்யூவை விட்டுருங்க, சரிங்களா? முன்னாடி 2, டிஃப்ரென்ஸ் 4 வந்தனால முன்னாடி 2 பின்னாடி 2, ஓகேங்களா? இது எந்த டிகிரியில் அடிக்க போகிறோம்? 36வது டிகிரியில் ஹெட்டிங் வந்துட்டு அடிப்போம். முன்னாடி 2 வேல்யூ விட்டுட்டிங்கன்னா, அதாவது 36, 37 விட்டிங்கன்னா 38வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ, இது 6 டிஜிட், இது 6 டிஜிட், இந்த 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் 38வது டிகிரியில் அடிப்பீங்க. ஓகே, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த 6 டிஜிட்டை விட சின்ன டிஜிட் இருக்கும் இல்லையா, சின்ன நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் 5 டிஜிட் இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஆர்எஸ்னா டிரான்ஸ்லேட். அப்போது இந்த 6,415 அப்படிங்கிறது இங்கே வரும், 4,
326 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வந்துடும் சரிங்களா. அப்போ இந்த 6,415 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வரப்போ அதோட டிஜிட் எவ்வளோ இருக்குது? 5 டிஜிட் தான் இருக்குது. அப்போ 6 விட 5 சின்னது. ஓகே, இது நம்ம என்ன பண்ணணும்னா டிஜிட் வைஸ் அடிக்கணும் சரிங்களா. நம்பர்ஸ்குள்ள சரிங்களா, நம்பர்ஸ்குள்ள பெருசுக்கு சின்னதெல்லாம் சென்டர் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது உள்ளே இருக்க நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசுக்கு இந்த 6 டிஜிட் தான் பெருசு, 5 சிறுசு. அந்த பெருசுக்கு சின்னதை வந்து சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். டிஜிட் வைஸ்னால் எப்படி வரும்? இப்போது 6,415 அப்படிங்கிறது இங்கே வரும். அப்போ 2க்கு நேராக 6 வரும், 415. அப்போ இந்த 2ங்கிறது எந்த டிகிரி? 38ல் இதை ஸ்டார்ட் பண்ணோம்னா 39 தான் 2. 39வது டிகிரியில் 2 வருமா? அப்போது 39வது டிகிரியில் இந்த 6,415 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம அடிப்போம் 5 டிஜிட்டில் இருக்கிறது. இப்போ ஒருவேளை 3 டிஜிட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இது வந்துட்டு 3 டிஜிட் தான், 3 டிஜிட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். இப்போ இந்த 6 எந்த டிகிரின்னு பார்ப்போம். ஏன்னா 1 0 0 அவ்வளோதான். 6 எந்த டிகிரி? 38 39 40 41. அப்போ 41வது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 41வது டிகிரியில் இந்த 100 அப்படிங்கிறத அடிக்கணும். ஓகேங்களா. அப்போ நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு டிஜிட் வைஸ் அடிக்கணும், சென்டர் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து செகண்ட் காலம். இதில் பார்த்தீங்கன்னா சேலம் 5 டிஜிட், ஹெட்டிங் வந்துட்டு 5 டிஜிட். உள்ள இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் நம்மளுக்கு பெருசு. அப்போ காலம்லேயே எது பெருசு? இந்த 6 டிஜிட்டில் இருக்க வேல்யூஸ் தான் நம்மளுக்கு பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 48. அப்போ 48வது டிகிரியில் நம்ம இந்த 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிப்போம் சரிங்களா. 6 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் அடிச்சிடுறோம். ஓகேங்களா. 5 டிஜிட்டில் இருக்கிறது என்ன பண்ணுவோம்? இந்த வேல்யூ இங்கே வந்துடும். ஓகே, 5 டிஜிட்டில் இருக்கிறத என்ன பண்ணுவோம்? டிஜிட் வைஸ் அடிப்போம். ஓகேங்களா. அப்போ இது 48னா 49வது டிகிரியில் 5 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் 49வது டிகிரியில் நம்ம அடிப்போம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து இந்த ஹெட்டிங் என்ன பண்ணணும்? ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும் சரிங்களா. பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். 6 டிஜிட் தான் பெருசு, இது வந்து 5 டிஜிட். டிஃப்ரென்ஸ் என்ன? நம்மளுக்கு சென்டர் பண்ணணும் அப்படின்னாலே டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். 6ல் 5 போச்சுன்னா 1 தான். முன்னாடி இருக்க ஒரே ஒரு வேல்யூ மட்டும் விட்டுருங்க. அப்போ 49. இது 48ல் ஸ்டார்ட் ஆகுது, 48வது டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 49வது டிகிரியில் நம்ம சேலம் அப்படிங்கிறத வந்துட்டு அடிப்போம். 49ல் சேலம் அப்படிங்கிறத அடிக்கிறோம். கிளியருங்களா. ஓகே, எதுவாக இருந்தாலும் காலமில் ஹெட்டிங் பெருசு அப்படின்னா உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்து அந்த பெரிய ஹெட்டிங்க்கு, அதாவது அந்த ஹெட்டிங்க்கு உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசோ அதை சென்டர் பண்ணணும். மற்ற குட்டி குட்டி வேல்யூஸ் எல்லாம் டிஜிட் வைஸ் அடிச்சிடணும் சரிங்களா. இப்போ இந்த வேல்யூஸ் தான் பெருசுன்னு பார்த்தோம், அப்போ இதுக்கு டிஜிட் வைஸ் நம்ம அடிச்சிடறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்துட்டு சின்னது. அப்போ உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தோம், 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ அந்த நம்பருக்கு ஹெட்டிங்கை சென்டர் பண்ணிட்டோம். மற்றது 6 விட கம்மியாக இருக்கும் இல்லையா உள்ள நம்பர்ஸ் வேல்யூஸ், அந்த நம்பர் வேல்யூ எல்லாமே நம்ம டிஜிட் வைஸ் அடிச்சிட்டோம். கிளியராக இருக்குங்களா. ஓகே, அடுத்து தர்மபுரி. இது வந்துட்டு 10 டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட். அப்போ காலம்லேயே எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு. ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 56. ஓகேங்களா. காலம்லேயே எது பெருசோ அதுதான் நம்ம அந்த டிகிரியில் அடிப்போம் சரிங்களா. 56வது டிகிரியில் தர்மபுரிங்கிறத அடிச்சிட்றோம். ஓகேங்களா. இப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்த்தோம், 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போது 10க்கு 6 நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 4 சரிங்களா. 10ல் 6 போச்சுன்னா 4, முன்னாடி 2 வேல்யூ பின்னாடி 2 வேல்யூ விட்டுருங்க. 56 57 போச்சுன்னா 58வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 58வது டிகிரி. 5 டிஜிட் இருக்கு இல்லையா, இது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு வேல்யூ தான் சரிங்களா. அப்போ 59வது டிகிரியில் நம்ம வந்துட்டு 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிப்போம். ஓகேங்களா. கிளியருங்களா. அடுத்து இதில் ஹெட்டிங் பெருசா வேல்யூ பெருசா? ஹெட்டிங் வந்துட்டு 7 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? 6 டிஜிட் தான் பெருசு. அப்போ நம்ம ஹெட்டிங் தான் நம்மளுக்கு பெருசு. ஃபைன் பண்ண டிகிரி 68. 68வது டிகிரியில் நம்ம வேலூர் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கை அடிக்கிறோம். ஓகே, டிஃப்ரென்ஸ் என்ன? நம்மளுக்கு உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட் தான் பெருசு. அப்போ 7ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 1. ஒரே ஒரு வேல்யூ விட்டால் 69. 69வது டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 69வது டிகிரியில் அடிக்கிறோம். 5 டிஜிட் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அதை வந்துட்டு நம்ம டிஜிட் வைஸ் அடிப்போம். அப்போ 70வது டிகிரி.
70வது டிகிரியில் 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்துட்டு அடிப்போம். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டீனா என்ன அர்த்தம், டி போட்டிருக்காங்க. டீனா என்ன அர்த்தம், டெலீட். எது டெலீட் பண்ண சொல்கிறாங்க, ஹோலாகவே அடிச்சிருக்காங்க. இந்த ரோவே மொத்தமாகவே அடிச்சிட்டாங்க. இந்த மொத்த ரோவையும் நம்ம வந்துட்டு அடிக்க தேவையில்லை. சரிங்களா? அதான் டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு எஸ் வரும். சரிங்களா? ஸோ டீனா டெலீட், அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஏ இங்கே வந்துடும். அடுத்து ஓகே, ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்பர் 6க்கு பதிலாக 3 வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணது தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 9 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.